ராமாயணம் பகுதி 68. ராமாயணத்தில் நேற்று 67வது பகுதியை பார்த்தோம். இன்று 68வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை எழுந்தபோது புழுதி படலம் வானுயர எழுந்தது. அரக்கர் படைகளின் பெரும் பலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வானர சேனைகள் பயந்து ஓடின. இதை பார்த்த சுக்ரீவன் கடும் கோபம் அடைந்தான். உடனே சுக்ரீவன் தன் பக்கத்தில் இருந்த ஓர் பெரிய கடம்ப மரத்தை வேரோடு பிடுங்கி போர் செய்தான். மரத்தால் அரக்கர்களின் படைகளை சம்ஹாரம் செய்தான். அரக்கர்கள் தோல்வி முகத்தில் இருப்பதை பார்த்த வஜ்ரமுட்டி என்னும் கொடிய அரக்கன் கண்களில் தீப்பொறி பறக்க அங்கு வந்து சேர்ந்தான். வஜ்ரமுட்டி செய்த போரில் வானரங்கள் பலர் மாண்டனர். தன் படை வீரர்கள் மாண்டு போவதைக் கண்டு கடும் கோபம் கொண்ட சுக்ரீவன் அந்த வஜ்ரமுட்டி மீது பாய்ந்தான். அவனது வில்லையும் அம்புரா துணியையும் அறுத்து எறிந்துவிட்டு ஆலகால விஷம் போல போரிட்டு வஜ்ரமுட்டியை கொன்றான். வஜ்ரமுட்டி இறந்த பின் அரக்கர்களின் படை நிலைகுலைந்து ஓடத் தொடங்கியது. இதனை கண்ட வானரங்கள் ஆரவாரம் செய்தனர். இலங்கையில் கிழக்கு வாயிலில் சூலம், வாள், வேல், வாளி முதலியான ஆயுதங்களால் வானர வீரர்களை கொன்றனர். வானர வீரர்கள் வீசிய குன்றுகளாலும் மரங்களாலும் அரக்கர்கள் பலர் மாண்டனர். அப்போது வானரப்படை தளபதி நீலன் ஒரு பெரிய கடம்ப மரத்தை பிடுங்கி அரக்கர் படை மீது வீசினான். அரக்கர்களின் தேர்களும் குதிரைகளும் அரக்கர் வீரர்களும் இதனால் மாண்டு வீழ்ந்தனர். அப்பொழுது நீலனை எதிர்க்க கும்பானு எனும் அரக்கன் வந்து சேர்ந்தான். மற்றொரு பக்கத்தில் இடும்பன் எனும் கரடி படை வீரன் கும்பானுவை எதிர்த்து போரிட வந்தான். இருவருக்கும் இடையே கடும் போர் நடந்தது. நீண்ட நேர போருக்கு பின் அரக்கனை இடும்பன் தன் கைகளால் அடித்தும் வாயால் கடித்தும் அவனை கொன்றான். சுமாலியின் மகன் பிரகஸ்தன் அரக்கர் படைகளை தோற்பதைக் கண்டு போர் புரிய தொடங்கினான். இதனை பார்த்த வானர படைத்தலைவன் நீலன் ஒரு பெரிய மரத்தை எடுத்து வீசினான். பிரகஸ்தன் விட்ட அம்புகளாலும் அம்மரம் பொடி பொடியாகி கீழே விழுந்தது. நீலன் மரங்களை பிடுங்கி வீசி பிரகஸ்தனின் தேர், வில், கொடி முதலியவற்றை அறுத்தெறிந்தான். பிறகு பிரகஸ்தன் தரையில் இறங்கி நேருக்கு நேர் போர் புரிய தொடங்கினான். நீலன் பிரகஸ்தனை தன் பலத்தால் தூக்கி எறிந்தான். பிரகஸ்தனும் நீலனை பயங்கரமாக அடித்தான். இதனால் நீலன் கீழே விழுந்தான். கோபம் கொண்ட நீலன் பிரகஸ்தனை மார்பில் பலமாக ஓங்கி அடித்தான். பிறகு நீலன் விடாமல் பிரகஸ்தனை தோளிலும் மார்பிலும் நெற்றிலும் மாறி மாறி குத்தினான். வலி தாங்க முடியாமல் பிரகஸ்தன் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்தான். இதை பார்த்த அரக்கர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒளிந்தனர். தெற்கு வாயிலில் அங்கதன் சுபாரிசன் என்னும் அரக்கனுடன் போரிட்டான். தெற்கு வாயிலில் அங்கதன் சுபாரிசன் என்னும் அரக்கனுடன் போரிட்டான். அங்கதனுடைய பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் சுபாரிசன் போரில் மாண்டு போனான். சுபாரிசன் மாண்டு போனதை அறிந்த அரக்கர் படைகள் அங்கிருந்து ஓடி ஒளிந்தனர். மேற்கு வாயிலில் அனுமன் துன்முகன் என்னும் அரக்கனையும் அவனது 200 வெள்ள சேனைகளையும் எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருந்தான். அனுமனின் கைகளால் ஏராளமான அரக்கர்கள் மாண்டனர். அனுமன் துன்முகனுடன் கடுமையாக போரிட்டு அவனை கொன்றான். துன்முகன் இறந்தான். இவ்வாறு 4 வாயில்களில் போர் நடந்தது. தூதுவர்கள் 4 வாயில்களிலும் நடந்த போரை பற்றி ராவணனிடம் சென்று செய்தியை கூறினர்.
அவர்கள் கிழக்கு வாயிலில் பிரகஸ்தன், தெற்கு திசையில் சுபாரிசன், வடக்கு வாயிலில் வஜ்ரமுட்டி, மேற்கு வாயிலில் துன்முகன் மாண்ட செய்தியை ராவணனிடம் கூறினார்கள். தூதர்கள் சொன்ன செய்தியை கேட்டு ராவணனின் முகம் தீ போல் சிவந்தது. ராவணன் பிரகஸ்தனை கொன்றவன் யார் கேட்கிறான். ராவணன் பிரகஸ்தனை கொன்றவன் யார் என கோபத்துடன் கேட்டார். அதற்கு தூதர்கள் பிரகஸ்தனை கொன்றது வானரப் படைத்தலைவன் நீலன் என்றார்கள். இந்திரனையும் வென்ற பிரகஸ்தன் மிகுந்த பலம் கொண்டவனாயிற்றே. அந்த இந்திரனையே வென்றவனாயிற்றே பிரகஸ்தன். அவ்வளவு பலம் கொண்டவனை இந்த நீலன் வானரப் படைத்தலைவன் என்று சொல்கிறீர்களே, நீலன் எப்படி கொன்றான்? கேவலம் ஒரு குரங்கு கொன்று விட்டதா என மனதில் நினைத்து புலம்பினான். கோபம் ராவணனின் தலைக்கு ஏறியது. உடனே அவன் போருக்கு தயாராகி 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறினான். ஒரு குதிரை இல்லை, 2 குதிரை இல்லை, 1000 குதிரைகள் பூட்டிய தேர். இந்த தேர் இந்திரன் போரில் தோற்றபோது ராவணனுக்கு இந்திரன் கொடுத்த தேர் இது. இந்த தேர் அந்த பூமியே அதிரும்படி ஒளி எழுப்பும் தேர். இந்த தேர் விண்ணுலகுக்கும் சென்று வரும் வலிமை பெற்றது. பூமியில் மட்டும் இல்லை, விண்ணுலகுக்கே இது 1000 இது பூட்டிய தேர் 1000 குதிரைகள் பூட்டிய தேர் விண்ணுலகமே செல்லுமா. அப்பேற்பட்ட வலிமை பெற்ற தேர் இந்திரன் பரிசாக அளித்தது ராவணனுக்கு. ராவணன் தான் வணங்கும் ருத்திரனை மனதால் வணங்கி தன் வில்லை கையில் எடுத்து அதில் நாணை பூட்டி ஒலி எழுப்பினான். பிறகு அவன் தன் மார்பில் கவசத்தை அணிந்து கொண்டு தும்பைப்பூவை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டான். ராவணன் போருக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்து கொண்டான். ஏவலர்கள் ராவணனின் தலைக்கு மேல் வெண்கொற்ற கொடையை பிடித்து கொண்டனர். முரசுகள் முழங்கின. இதனை பார்த்து தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். ராவணனின் தேரில் வீணை கொடி பறந்தது. ராவணன் முதல் நாள் போருக்கு புறப்பட்டான். ராவணனின் கண்களில் தீப்பொறி பறக்க அவன் போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான். ராவணன் கோபத்தோடும் படைகளோடும் போருக்கு வந்த செய்தியை ஒற்றர்கள் ராமனிடம் ஓடிச் சென்று தெரிவித்தனர். ராமர் போர்க்களம் பூண்டு தன் கோதண்டத்தையும் வில்லையும் அம்புரா துணியையும் கட்டிக்கொண்டு தும்பை மாலை சூடிக்கொண்டு புறப்பட்டார். லக்ஷ்மணனும் ராமனோடு போர்க்களம் பூண்டு ராவணனை போரில் சந்திக்க புறப்பட்டான். லக்ஷ்மணன் எதிரெதிராக அரக்கர் சேனையும் வானர சேனையும் போருக்கு தயாராக நின்றனர். போர் தொடங்கியது. அரக்கர் சேனையும் வானர சேனையும் மிக கடுமையான போரில் ஈடுபட்டனர். இதற்கு காரணம் வானர படைகளுக்கு ராமர் தலைமை வகித்து போரிடுவதும் அரக்கர் படைக்கு ராவணன் தலைமை வகித்து போரிடுவதும் தான் இந்த கடுமையான போருக்கு காரணம். போரில் வானர வீரர்கள் மிக கடுமையாக போர் புரிந்தனர். ஒரு புறம் வானர படை வீரர்கள், மற்றொரு புறம் அரக்கர் படை வீரர்கள் கடுமையாக போர் புரிந்தனர். போரில் பலர் மாண்டனர். போரில் மாண்டவர்கள் பலர். இதனால் அந்த இடமே இரத்த பூமியாக தென்பட்டது. காணும் இடமெல்லாம் பிணங்களாக தெரிந்தன. ராவணன் தன் வில்லில் நாணை பூட்டி அம்புகளை எய்தத் தொடங்கினான். அப்போது சுக்ரீவன் அங்கு ராவணனை தடுத்து நிறுத்தி போர் புரிய தொடங்கினான். இருவருக்கும் இடையில் மிக கடுமையான போர் நடந்தது. ராவணனின் பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் சுக்ரீவன் மயங்கி கீழே விழுந்தான். இதை பார்த்த அனுமன் அங்கு வந்தான். ராவணா, பலம் இருந்தால் என்னிடம் வந்து போரிடு என்றான் அனுமன். பிறகு அனுமன் தன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரம் ஒன்றை பிடுங்கி ராவணன் மீது வீசினான். ராவணன் அந்த மரத்தின் மீது ஓர் அம்பை ஏவி அதை தூள் தூளாக்கினான். அனுமன் மறுபடியும் ஒரு மலையை பிடுங்கி ராவணனை நோக்கி எறிந்தான். ஆனால் ராவணன் அதை தடுக்கும் முன்பு மரம் அவனது தோலை தாக்கியது. இதனால் பெருங்கோபம் அடைந்த ராவணன் அம்புகளை அனுமன் மீது எய்தினான். ராவணன் எய்திய அம்புகள் அனுமனின் உடலை துளைத்தது. ஆனால் அனுமன் அதை பொருட்படுத்தாமல் போர் புரிந்தான்.
அனுமன் மறுபடியும் ஒரு மரத்தை பிடுங்கி ராவணனை நோக்கி எறிந்தான். ஆனால் அந்த மரம் ராவணனின் தேரோட்டியின் மேல் விழுந்தது. பல அரக்கர்களை கொன்றது. உடனே வேறொரு தேரோட்டி தேரில் ஏறி தேரை செலுத்தினான். ராவணன் ஆயிரம் அம்புகளை வானர படைகள் மீது எய்தினான். இதனால் பல வானரங்கள் மாண்டனர். அடுத்த பகுதி நாளை பார்க்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.